அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வசதி இருந்தும் அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தக்கூடிய திடலுக்கோ பள்ளிவாசலுக்கோ வரவேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு குர்பானியுடைய கடமை இறைவனை நெருக்கி வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்காதவங்க தொழுகை நடத்தக்கூடிய இடத்திற்கே வரவேண்டாம் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா குர்பானி கொடுக்காதவர்கள் தொழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? வசதி இருந்தும் குர்பானி கடமையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் பெருநாள் தொழுகையை மட்டும் தொழுவதினால் என்ன பயன் இருக்கின்றது? அது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை தான் பெற்றுத்தரும். இதை மக்கள் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வருடம் வருடம் தொடர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள், வசதி இல்லாதவர்கள் இனி வரக்கூடிய காலங்களிலே வருடங்களிலே குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்வத்தையும் வளத்தையும் கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலையும் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலேயுமே காலதாமதமாகத்தான் வருகின்றார்கள். ஏன்னா காலதாமதமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லா பள்ளிவாசல்களிலுமே நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட பள்ளிவாசலுக்கு பெருநாளுடைய தொழுகையாவது சீக்கிரமாக தக்பீர் சொல்லி தொழுவணும்னு சொல்லி ஒரு அந்த எண்ணமே இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில பேர்களை தவிர, அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்களை தவிர. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பெருநாளுடைய நாளில் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வது, பெருமைப்படுத்துவது ஈமான் கொண்ட மக்களுக்கு கடமையாக இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய நாளில் மட்டுமல்லாமல் ஏனைய துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை உள்ள நாட்களில் சஹாபாக்களும் அதிகமாக தக்பீரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? லித்தகப்பீருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களை நேர்வழிப்படுத்திய அந்த இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்பதாக சொல்கிறான். இத்தகப்பீருக்கு தக்பீரா, தக்பீர் சொல்வதை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டிய அந்த இறைவனுக்காக வேண்டி பெருமைப்படுத்துங்கள், அந்த இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் ஃபஜரிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் 4 நாள் 24 வக்துக்கு இன்ஷா அல்லாஹ் பரலான தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்ல வேண்டும். அது ஆண்களும் பெண்களும் மீது கடமையாக இருக்கின்றது. அதனால் எல்லா நேரத்திலும் தக்பீர் சொல்லலாம். இருந்தாலும் தொழுகைக்கு பிறகாவது அந்த தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் குர்பானியுடைய கடமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானிய கடமையை எந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தந்ததோ அதே போன்று நம்முடைய குர்பானியுடைய கடமையும் முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.